90s கிட்ஸின் மறக்க முடியாத தீபாவளி. இன்னைக்கு இது வெறும் ஒரு நாள் விடுமுறை. ஆனா 90களின் கிட்ஸ்க்கு அது ஒரு உணர்ச்சிகளின் திருவிழா. தீபாவளிக்கு 10 நாள் முன்னாடியே மனசுல பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிடும். நள்ளிரவு 12 மணி ஊரே உறங்குறப்போ நம்ம வீட்ல மட்டும் வாசல்ல நின்னு அந்த வருஷத்தோட தீபாவளியை வரவேற்கிற மாதிரி ஒரு வெடியை டும்னு வெடிப்போமே. அந்த சத்தத்துல கிடைக்கிற சந்தோஷத்துக்கு ஈடே இல்ல. காலையில 4 மணிக்கெல்லாம் வீடே எழுந்துடும். அம்மா ஒவ்வொருத்தர் தலையிலையும் வாசனையான நல்லெண்ணெய் வைப்பாங்க. வாசல்ல அப்பாவும் பெரியப்பாவும் கறிக்காக வெட்டின ஆட்டோட தோலை உரிக்கிறத ஒரு ஆச்சரியமான விஷயமா வேடிக்கை பார்த்துட்டு நிப்போம். அடுத்து கங்கா ஸ்நானம் தான். காதுக்கும் கண்ணுக்கும் எண்ணெய் விட்டு சுடுதண்ணியில குளிச்சு முடிச்சதும் மனசும் உடம்பும் லேசாகிடும். குளிச்சு முடிச்சு வந்தா பூஜைக்காக அம்மா எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. புது துணி, சுட சுட செஞ்ச இட்லி, வடை, பாயசம், விதவிதமான இனிப்புகள்னு பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். சாமி கும்பிட்டுட்டு அந்த புத்தம் புது ட்ரெஸ்ஸை போடும்போது உலகத்திலேயே நாம தான் ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். காலை சாப்பாடு, அதுக்கு வார்த்தையே இல்ல. சுட சுட இட்லியை பிச்சு காலையிலேயே கமகமன்னு வச்ச மட்டன் குழம்புல முக்கி சாப்பிடும்போது அடடா, சொர்க்கம்னா அதுதான். அடுத்து தட்டு நிறைய இனிப்புகளை எடுத்துக்கிட்டு அக்கம் பக்கம் வீட்டுக்கு கிளம்பிடுவோம். அவங்க வீட்டு இனிப்பை நாமளும், நம்ம வீட்டு இனிப்பை அவங்களும் பகிர்ந்து சாப்பிடுறதுல ஒரு தனி ஆனந்தம். படம் பார்க்குற பிளான் இருந்தா தியேட்டருக்கு போவோம். இல்லைன்னா நண்பர்களோட சேர்ந்து புது ட்ரெஸ்ல ஊரை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வர்றது தனி கெத்து. வீட்டுல சின்ன பசங்க பட்டாசு வெடிச்சு கொண்டாடுவாங்க. பெரியவங்க டிவியில சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் பார்த்து ரசிப்பாங்க. மத்தியானம் சூடான சாதத்தோட அதே மட்டன் குழம்பை ஊத்தி சாப்பிட்டா ஆஹா, அது ஒரு அலாதியான சுவை. சாப்பிட்டு முடிச்சு வீட்ல செஞ்ச பலகாரங்களை ஒவ்வொன்னா சாப்பிட்டுக்கிட்டே டிவியில போடுற புது படத்தை குடும்பத்தோட பார்க்கும்போது வர்ற சந்தோஷம் அது தனி ரகம். சாயங்காலம் ஊர்கோவில்ல ஒரு தெய்வீக வைப். மனசுக்கு நிறைவா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவோம். இரவு, அதுதான் தீபாவளியோட உச்சக்கட்ட கொண்டாட்டத்தோட ஆரம்பம். ராத்திரிக்காகவே ஒதுக்கி வச்ச சரவெடி, புஸ்வானம், ராக்கெட்னு எல்லாத்தையும் குடும்பத்தோட சேர்ந்து வெடிச்சு சிதற விடும்போது அந்த வானமே நம்ம வீட்டு விழாவை பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். கடைசியா ராத்திரி சாப்பாட்டுக்கு மொறுமொறுன்னு சுட்ட தோசையும் சூடான மட்டன் குழம்பும். இத சாப்பிட்டு முடிக்கும்போது தீபாவளி முழுமையடையும். ஆமாம், 90ன் கிட்ஸுக்கு தீபாவளிங்கிறது ஒரு சாதாரண பண்டிகை மட்டும் இல்ல. அது நம்ம உணர்வுகளோட ஆழமா கலந்த ஒரு ஆத்மார்த்தமான கொண்டாட்டம். உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.